குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். கர்மயோகின் அருள் அமுதம் செகண்ட் சாப்டர் அமுத ஊற்றெழும் அழைப்பு தொடர்ச்சி. அலைப்பாயும் மனம் அழைப்புக்கு முதல் எதிரி. முதலில் அலையை அழித்து மனதை நிலைப்படுத்த வேண்டியது அவசியம். இது எளிதன்று. 100க்கு 100 பேர்களுக்கு தோல்வி அளிக்கும் மனநிலை இது. இதற்கும் ஒரு வழியுண்டு. நாம் அழைப்பிற்குரிய இடத்தை, நம் ஜீவனின் அன்னையின் சிகரத்தை ஆன்மாவிலும் குறிப்பிட்டு அழைப்பை ஆரம்பித்திருக்கிறோம். இந்த இடைவெளியில் அன்னையின் ஒளியை கற்பனை செய்து அம்முழு பரப்பையும் ஒளியால் நிரப்ப முயன்றால் ஒளியின் வருகை மோதும் அலையை அழித்து அமைதியை நிலைநாட்டும். எந்த அளவுக்கு ஒளி பரவுகிறதோ அதுவே நமக்கு அமைந்த திறன். நாம் செல்ல செல்ல ஒளியின் அளவை அதிகரிக்க முயலலாம். இத்துடன் ஒரு வார அழைப்பை ஆரம்பிக்க வேண்டும். ஆரம்பித்தவுடன் தன் பாதை சரியா என தெரிவது அவசியம். குறுக்கீடிலின்றி மனம் குவிந்து குரல் நிதானமாக எழுந்து அதன் இலக்கை சென்றடைகிறதா அழைப்பின் அமைப்பு சரியானதாகும். அன்னையின் பெயரை விரைந்து சொல்ல முயலக்கூடாது. ஒருமுறை அழைத்தவுடன் பொறுமையாக என்ன நடக்கிறது என்று கவனித்தால் அமைதி, சாந்தம், சந்தோஷம் பொங்கி எழுந்து உடல் முழுவதும் பரவுவது தெரியும். முதல் அலை முழுவதும் பரவி அடங்கும் வரை நிதானமாக இருத்தல் நன்று. பின்னர் அடுத்த முறை அழைக்கலாம். அழைப்பும் அதைத் தொடர்ந்து அமைதியின் அலையும் இருப்பதும் தெரியும். பின்னர் அமைதி பொங்கி எழுவதும் அழைப்பும் இணைந்து வருவதும் தெரியும். அழைப்பால் அமைதி அலை எழுவது ஒரு முறை, இரண்டும் பிணைந்து வருவது மற்றொரு வகை. அழைப்பின்றி அமைதி அலை அலையாக எழுவது வேறொரு நிலை. இந்நிலையில் தொடர்ந்து அழைத்தல் சிறந்தது. கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு நாள் முழுவதும் அழைக்க முயன்று பின்னர் ஒரு நாளை ஒரு வாரமாக ஆக்க வேண்டும்.